ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னா பாருங்க பங்காளி விருந்து ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற நம்ம ஃபுட்லாம் பாருங்கள், செட்டவே பாருங்கள், நல்லா நம்ம வீட்டில் இருக்க செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே போகலாம் ஹோட்டலில். கொடுத்துருக்காங்க ஹோட்டலுக்கு. ஒரு வீடு செட்டப் பண்ணுறது அப்படியே
தொக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, மீன் குழம்பு, அப்புறம் சிக்கன் குழம்பு, மோர், பாயாசம், மட்டன் கிரேவி, அப்புறம் பொரியல் ஒன்று. இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயே இன்னொரு வீட்டு குழம்பு ஸ்டைலில் இருக்கும். இது வெறும் சிக்கன் ட்ரை. இது சிக்கன் மிளகு வறுவல், இது ஆட்டுக்கறி வறுவல், அது கூட்டு, ரசம், சாம்பார். இது நம்ம இது கூட அட்டாச் ஆகி வர பன் பரோட்டா, ஒயிட் ரைஸ், அப்பளம். இது நம்ம கிளி பரோட்டா, நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் கிளி பரோட்டா. ஓகேங்களா? இது நம்மளோட ஸ்பெஷல் பன் பரோட்டா, ஈரல் தொக்கு, கோழி ஈரல் தொக்கு, சால்னா. ஓகேங்களா? இது நம்மளோட பங்காளி வெறித்தனம் தோசை. ஓகேங்களா? எல்லா ஸ்பெஷலுமே அதில் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க கட்டி ஆகிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஃபுட் வந்தாச்சு. என்னென்ன ஃபுட் நெக்ஸ்ட் பார்த்துருக்கீங்க, வாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி சொல்லலாம். அங்கே செம்ம வேட்டை ஒன்று இருக்குது. கட்டி ஆடிட்டு ஃபுட் எப்படி சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஹோட்டல் சிக்னேச்சர் டிஷ் தான் பாருங்கள், கிளி பரோட்டா இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பங்காளி செட்டு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இதுதான் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண பன் பரோட்டா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க பங்காளி வெறித்தனம் தோசை. இப்போ பாருங்கள், இது இப்போ இவ்வளோவே சாப்பிடலாம். சரி சாப்பிடலான்ற இப்போ இவ்வளவுமே இருக்குது. நம்ம எப்படி கன்ஃபியூஷன், ஏன்னா இது ஃபஸ்ட்டு இது ஸ்வீட் சாப்பிட சொல்லலாம். சரி, ஓகே, பாயசத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாப்பிடலாமா? எக் வித் பிரியாணி, எல்லாமே நேச்சராக வந்து அந்த
எந்த ஒரு கெமிக்கல் அந்த இல்லாத அந்த மசாலா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. அந்த சீரக ரைஸ் இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது, ஹைஜீனிக்காக இருக்குது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா இதில் பாரம்பரியம் டேஸ்ட் இருந்தது அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பிளைன் பிரியாணி தான். இது வந்து எக் பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பீஸ்லாம் இல்லை, பிளைன் பிரியாணி தான். இது வந்து அங்காடி பங்காளி அந்த விருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதோட காம்பினேஷன் அதுக்காக அது டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிளைன் பிரியாணி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. அந்த மசாலாலாம் நம்மளுக்கு எப்படி வீட்டில் அரைச்சி வச்சு அவங்களே ரெடி பண்ண ஹோம்மேட் மசாலா மாதிரி செம்மையாக இருக்கும் சாப்பிட்றது. நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா இவன் சாப்பிட்டு காலி பண்றான் போல. பாத்தீங்கன்னா பாருங்க, பங்காளி வெடிக்கிற தோசை நமக்காக வெயிட் பண்ணிட்டு போல. ரொம்ப வெயிட் பண்ண வேணா, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுலாம் வேணா பேசிட்டே இருக்கு. ரொம்ப வெயிட் ஆகி கை பண்ணிட்டுறாங்க பாருங்க. ஜனவரி தோசை ரொம்ப வெயிட்டா இருக்கு. நம்ம தோசையை உள்ள இலையில வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஒரு வழியா இலையில வச்சாச்சு, இலையில வந்தாச்சு. ஓகே, வெயிட்டமா செட் ஆயிட்டாரு. இப்போ வெறித்தனமா சாப்பிடலாமா பங்காளி தோசையா? ஓகே, பாருங்க தோசை லேயர் பாருங்க. இங்க பாருங்க எக், மட்டன், சிக்கன் இதெல்லாம் போட்டு செம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க மசாலாலாம் பாருங்க, செம்மையா இல்லைங்க பாருங்க. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம பேசுற கேப்ல ஒருத்தன் நல்லா வெட்டி கட்டுறான், செம்மையா கட்டுறா போல. நம்மளும் சாப்பிடுவோம். சரி, நம்ம சாப்பிட்டு சொல்லலாம் டேஸ்ட்டு. என்ன இது சிக்கன் குருமா டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, சாப்பிடுவோம். நீ சாப்பிட்டு தான் இருக்கியா? நீ ஒன்றும் பேசினா இல்லையா? செம்மையா இருக்குங்க. பங்காளி வெறித்தனம் தோசை நல்லா வெறித்தனமா இருக்குங்க. வாய் அடிச்சு போயிட்டியா? இன்னொரு வாட்டி போயிடலாம் நம்ம. இது சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்க போல. இதெல்லாம் இது தனியாலாம் சாப்பிட்றது கஷ்டம் தான். அது என்ன பேரெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் தனியாக. கண்டிப்பா இது ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம சாப்பிட்டது முன்னாடி வெறித்தன தோசை. வெறும் தோசை மாவு மட்டும் வச்சு சிம்பிளா பண்ணதில்லை. சிக்கனு, மட்டனு, ப்ரானு, அப்புறம் எக்கு, அப்புறம் சம் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போட்டு ஸ்டஃப் பண்ணி அவ்வளோ வெறித்தனமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது அதனால இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் ஃபுல்லா போட்டு ஸ்டஃப் பண்ணியிருந்தா தான் இந்த தோசை வெறித்தனமா இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த தோசையை. வேற லெவலுங்க. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது அவரோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் ஃபுட் என்னன்னா சில்லி பரோட்டா. சில்லி பரோட்டா போய் சாப்பிட்டு நிறைய சொல்லலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மச்சான் ஃபைனலே இப்போ நாங்கள் கிளி பரோட்டா லேண்ட் ஆகிட்டோம். ஆனால் இது வந்து நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் கிளி பரோட்டா, இன்னும் கொதி பரோட்டா. எப்படின்னா கன்னியாகுமரியில் மார்னிங் டிஃபனே தான் அவங்க எல்லாருமே மட்டன் கறி நல்லா செஞ்சு சிக்கனையும் மட்டன் அழகாக ஸ்டஃப் பண்ணி காலையில் டிஃபனே கன்னியாகுமரி தான் ஸ்பெஷல். இந்த டிஷ் வந்து நம்ம எங்கேயுமே கிடைக்காது. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவ் பார்க்கும்போது வேற லெவலுங்க. செம்மையா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் நம்ம வச்சுட்டு வேடிக்கை பார்க்க வேணாம். சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துறேன். இங்க பாருங்க சாஃப்ட்னஸ் பாருங்க. இங்க பாருங்க சாஃப்ட்னஸ் இங்க பாருங்க.
ஸ்பைசியாக அப்படியே மண்டைக்கு ஏறுதுங்க அந்த வாசம் டேஸ்ட்டும். அந்த மசாலா அந்த செம்ம ஸ்பைசிங்க, செம்ம டேஸ்ட் இருக்கு சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனால் அந்த முன்னாடி நிறைய டிஷ் இருக்கு. ஸோ நம்ம அதையும் ட்ரை பண்ணிடலாம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைனலாக வந்து நம்ம அங்காடி பொங்கல் விருந்துக்கு வந்துட்டோம். அது எப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லிடுவோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம அங்காடி பங்காளிகிட்ட ஒரு பங்காளியை நம்மளும் ஆகிட்டோம். ஸோ சாப்பிட்டா சிறப்பாக சாப்பிட்டு எப்படி சொல்லியிருக்காங்க. ரைஸ் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்காடி பங்காளி வந்து பாருங்க ஏன் தெரிஞ்சுனா போனா மொத்தமாக செஞ்சுமே சாப்பிடுவான். சரி வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மச்சான கொஞ்சம் கூட வைக்க முடியாது. ஸ்பைசியாக அவ்வளோ பக்கம் எல்லாமே பாருங்க. ஒரு அட்ராக்டிவாக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிடலாம். பேசிட்டே இருக்கலாம். ரசம் மோர் குழம்பு சாம்பார் ஓகே. எனக்கு ஓகே இந்த இது அவசரம் சாப்பிடலாம். நல்லா திருப்தியா இந்த தால் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு அந்த இதெல்லாம் நல்லா குவாலிட்டியாக போட்டு நம்ம செய்வோம். அந்த மாதிரி நல்லா வெந்திருக்குல்ல. இது பார்க்கும்போது நம்ம தெரிய ஒரே விஷயம், எங்கள் கஸ்டமரோட ஹைஜீனிக்கு மட்டும்தான் பாருங்கள். அவங்களோட டேஸ்ட் அது தவிர்த்து வேறு எதுவுமே தெரியுங்க. நல்லா வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபேமிலியாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போகலாம்? ரசம் சாப்பிட்டோம் நம்ம. ரசம் ஓகே. ரசம் குழம்பிடும். இந்த ரசம் ரசத்தை ரொம்ப பிடிக்காது. சாம்பார் அந்த காரம் செம்ம காட்டா பக்காவா இருக்குல்ல. எதுவாக இருக்கு ரசம். சாப்பிட ஒரு எனர்ஜி வந்து ஃபீல் இருக்கு நம்மளுக்கு. வேற ரசத்தை ஓகே. நெக்ஸ்ட் என்ன போலாம்? நான்வெஜ்ல நான்வெஜ்ஜா? சிக்கன் கிரேவி போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிக்கன் கிரேவி. என்னன்னு தெரியல, மிச்சம்லாம் கொஞ்சம் அப்படின்னு கேட்குறான். அவனே சாப்பிடுவான், என்னன்னு தெரியல. ஓகே, கொஞ்சம் பாசமாவா இருக்கான். பங்காளி அப்படி மாற்றிட்டான். பங்காளி நம்மள அப்படி மாற்றிட்டான். ஓகே, சாப்பிடுவோம். செம்மங்க, வேற லெவல். அப்படியே நான் வாங்கி வச்சோன்னையும் அந்த ஸ்பைசி டேஸ்ட் அப்படியே டங்கில் அப்படியே செம்மையாக இருக்குங்க. உண்மையாக நம்ம பாரம்பரிய ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு பாரம்பரிய டேஸ்ட்டு பாட்டிக்காக கையால் மேலே இது அரைச்சி அந்த சோழிக்கு அப்படியே கையால் அந்த மசாலாலாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க எப்படி ப்ரிப்பரேஷன் தெரியல. பட் ஆனால் ரியலாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்னடா பண்ணுவோம்? மீன் குழம்பு. நெக்ஸ்ட்டு மீன் குழம்பா? ஓகே, மீன் குழம்பு கறி குழம்பா? ஓகே பங்காளி, சாப்பிடுவோம். மீன் குழம்பு
செம்மங்க மீன் குழம்பு. புளிப்பு அது வேற லெவல். இந்த மோர் ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட் வேற லேண்ட். இவ்வளோ நீட்டாக நல்லா கூல் ட்ரிங்காக சாப்பிடுது. ஓகே ஓகே மாவா சாப்பிடுவோம். இந்த மோர் எனக்கு வந்து ஓகே ஓகே பொரியலோட நம்ம ட்ரை பண்ணிடுவோம். காய்கறி எல்லாம் போட்டு பாருங்க, ஒரு பொரியல் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். செம்மங்க இந்த பொரியலே வேற லெவலில் இருக்கு. இந்த பொரியல் எனக்கு தெரிஞ்சு இந்த மட்டும் சாப்பிட்டதே இல்லை. இந்த மாதிரி பொரியல் தான் செம்மையா இருக்கு. இந்த பொரியல் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு கண்டிப்பாக. மாதிரி இல்லாமல் அந்த ஆயில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்காங்க. மோர் கூட பாருங்க தண்ணியாகவே நமக்கு நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கு பாருங்க. மோர் பற்றி சொல்லுவாங்க. நம்ம வெல்கம் பண்ணும்போது பார்த்தீங்களா, நாங்கள் வந்து வெல்கம் பண்ணும்போதுமே ஆக்சுவலாக நமக்கு மோர் கொடுத்து தான் வெல்கம் பண்ணாங்க. அந்த மோர் பற்றி சொல்ல அச்சிக்க முடியாது. செம்ம டேஸ்ட்டுங்க அந்த மோர். இப்போ அது அதே மோர் சாப்பிடும் போதும் ஃபைனலாக பங்காளி விருந்த சிறப்பாக பங்காளியோட முடிச்சாச்சு. சிறப்பான விருந்து. செம்ம பங்காளி விருந்துனா பங்காளி விருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு பங்காளி தான். ஏன்னா ருசிக்கட்ட எல்லாருமே பங்காளி தான். நம்ம கண்டிப்பாக நம்மளும் ஒரு பங்காளி ஆகிட்டோம். ஸோ நீங்களே இங்கே வந்து ஒரு பங்காளி ஆகுங்க. அது இல்லாமல் வீட்டில் இப்போ அம்மா தங்கச்சி அக்கா எவ்வளோ இருப்பாங்க ஃபேமிலி, அவங்களாம் நம்மளுக்கு வீட்டில் ருசியாக சமைச்சு போடுவாங்க. பட் அவங்கள மாதிரி ஆகுனா இது மாதிரி ஒரு ஹோட்டல் கண்டிப்பாக நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நம்ம ட்ரீட் அவங்க ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு ருசியாக வாய்ப்பு ருசியாக செஞ்சு போட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாள் நம்மள கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த டேஸ்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். ஒரு டைம்லாம் வெளியே வரது கொஞ்சம் கஷ்டம் தான். இது நம்ம நார்மல் டேஸ்ட் கொஞ்சம் வந்தாச்சு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம நார்மல் டேஸ்ட் வந்துருவோம். நம்ம நார்மல் அப்போ வரும்போது நம்ம இந்த விருந்து பங்காளி விருந்து எல்லாரும் வந்து அட்டன் பண்ணி அவன ஃப்ரெண்ட்ஸ் ருசிக்கான எல்லாருமே பங்காளி தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட கண்டிப்பாக விசிட் பண்ணி இங்கே இருக்க எல்லா டிஷ்ஷும் கண்டிப்பாக சாப்பிட்ட சிக்னேச்சர் டிஷ்ஷும் எல்லாமே வேறு லெவல். நீங்கள் கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் தரேன், நான் போய் செக் பண்ணிங்க. ஃபேமிலியோட வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த பங்காளி விருந்த சிறப்பாக முடிச்சுட்டு போங்க. செம்மையாக இருக்கு, எல்லாம் பெஸ்ட்டு இருந்துங்க. ஃபைனலாக நம்ம பங்காளி விருந்து முடிச்சாச்சு. இப்போ இந்த சோடாவோட முடிச்சிருக்கோம் நம்ம. ஏன்னா இந்த மாதிரி சோடா நம்ம 90s முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்டார்டிங் உள்ள வரும்போது பார்த்துருப்பீங்க பங்காளி விருந்த நம்மளை மெமரைஸ் பண்ணுறது எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. ஃபுட் வந்து சரி, அவங்க அட்மாஸ்பியர்ஸ் எல்லாமே 90s. அந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுறது எல்லாமே கொடுக்குறாங்க. போலீஸோட நம்ம பார்த்துருப்பாங்க கூட தெரியாது. வாங்க அது எப்படி நம்ம பார்த்துருவோம். போலீஸ் அவன் ஓப்பன் பண்ணிடலாம் கண்டிப்பாக. பங்காளி வந்து சாப்பிட்டு போலீஸ் வந்தாங்க. செம்மையா இருக்குங்க. செம்ம விருந்துங்க நீங்க சாப்பிட்டோம். சரியான விருந்து நீங்க சாப்பிட்டு. இதோட அடுத்த வீடியோ மீட் பண்ணுறோம். மற்ற கடைசி மற்ற ஹோட்டல்ஸ்லாம் போனோம்னா டிஸ்கவுண்ட் நம்ம அடிச்சு பேசுகிறோம். நீங்கள் அவங்களே டிஸ்கவுண்ட் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க. டைஸ் மூலிமா நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கிரேசியாக பண்ணுறது.
அதுதான் பங்காளி விருந்தோட ஸ்பெஷல். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு டைட் ட்ரைன் போகிறாங்க, டைட் பண்ணிட்டு நீங்களும் இந்த கேம் வின் பண்ணிட்டு இவ்வளோ டிஸ்டன்ட் அதுவும் ஒரு கேட்ட மாதிரி அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ளேயில் பண்ணி பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹோட்டலில் செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளி விருந்தோட மேனேஜர் கிட்ட பேச போகிறோம். ஒரு சில விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? சூர்யா ப்ரோ. சூர்யா ப்ரோ. ஓகே, இந்த பங்காளி விருந்து டைமிங்கில் எப்படி ப்ரோ? நம்மளது பார்த்தீங்கன்னா 12 o'clock வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவோம். 12 to night 11:30 வரையும் இருக்கும். பிஃபோர் லாக்டவுன் இதுதான் நம்ம டைமிங்கு. இப்போ லாக்டவுன்றனால நம்மளது 10 o'clock வரையும் டேக்கே கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 12 o'clock தான் நம்மளது ஓப்பனிங்கு. ஓகே ப்ரோ. இப்போது இங்கே இருக்க ஸ்பெஷல் டிஷ்லாம் என்ன ப்ரோ? ப்ரோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக மதுரை ஃபேமஸ் பன் பரோட்டா இருக்குது. அப்புறம் விருதுநகர் ஃபேமஸ் எண்ணெய் பரோட்டா இருக்குது. எண்ணெய் பரோட்டான்றது வந்து நம்ம எண்ணெயிலேயே பொரிச்சு தருவோம். அதுதான் நம்ம எண்ணெய் பரோட்டா விருதுநகர் ஸ்டைல்லே இருக்கும். அப்புறம் மதுரை ஃபேமஸ் கறி தோசை. கறி தோசைன்றது மதுரையில் நல்ல ஃபேமஸான ஒரு டிஷ், ஓகேங்களா? அதில் வந்து ஆட்டுக்கறி தோசை, கோழிக்கறி தோசை, அப்புறம் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆட்டுக்கறி, கோழிக்கறி, அப்புறம் இறால் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை, அதான் பங்காளி வெறித்தனம் தோசை நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக கிளி பரோட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ரீசெண்டாக ஒரு 6 months பிஃபோர் தான் கொண்டு வந்தோம். அது கிளி பரோட்டா நல்லா கெஸ்ட்டுக்கிட்ட ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஓகேங்களா? செம்மையானது. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் கிளி பரோட்டா. எங்கள் ஹோட்டலில் சிக்னேச்சர் டிஷ் வந்து பங்காளி விருந்தோட சிக்னேச்சர் டிஷ் சொன்னால் கிளி பரோட்டா தான். வேறு லெவல், சும்மா அடி கிழிச்சு சாப்பிட்டு நீங்கள் செம்ம வேட்டையாடணும். செம்மையாக இருந்தது ரியலி. இந்த ஃபுட்டு எல்லா டேஸ்ட் வேறு செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருந்தீங்க. எங்களுக்கு அந்த ஒரு டிஷ்ஷும் சாப்பிடும்போது எங்களுக்கு அந்த பாரம்பரியம் அந்த டேஸ்ட் இருந்தது. அந்த மசாலா வெரைட்டி எல்லாமே அந்த சூப்பராக இருந்தது ப்ரோ. ஓகே, இந்த அதே மாதிரி எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஹோட்டல் செட்டப் இருக்கும். பட் இங்கே செட்டப்பு ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஸ்டைலில் இருக்குது. இது எப்படி ப்ரோ இந்த ஐடியாலாம்? ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம மதுரையில் இருக்க ஒரு விஷயம், அந்த இதுவை அப்படியே இங்கே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஹோட்டல் உள்ள போயிட்டு ப்ரைவசியே இல்லாமல், ஒரு இது இல்லாமல் நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கும், நம்ம ஹோட்டலில் வந்து உட்காந்தாலும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஆம்பியன்ஸும் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த டிவி நம்ம உள்ளே வச்சுருக்கோம் பார்த்துருப்பீங்க, அந்த டிவி, அந்த ஃபோட்டோஸ், இது எல்லாமே இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வர சின்ன பசங்களுக்கு என்ன தெரிஞ்சதெல்லாம் இந்த எல்இடி டிவி இந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்மளோட அந்த காலத்தில் எப்படி இருந்தது, என்ன செஞ்சுது, அந்த விஷயங்களை காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். நம்ம அது உள்ளே உட்காந்து சாப்பிடும்போதே ஒரு ஃப்ரீயாக, நம்ம கேஷுவலாக ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம் அந்த ஒரு விதத்தில் தான் நம்மளோட சர்வீஸும் அந்த மாதிரி தான் இருக்கும், நம்மளோட ஆம்பியன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக அந்த ஃபீலை நான் ரொம்ப நல்லா விளையாண்டேன். வந்த ஹோட்டல் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு தோணல. ஹோட்டலை சுற்றி பார்க்கணும் ரொம்ப நேரம். எனக்கு ஹோட்டல் இங்கே இருக்க வச்சு இந்த பழைய காலத்து பொருள்லாம் நம்மளுக்கு நிறைய வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த உள்ள வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அதில் பார்த்து சொன்ன மாதிரி டிவி, அப்புறம் நம்ம இப்போ வர சொன்ன மாதிரி ஜென்ரேஷன்லாம் அதெல்லாம் மறந்துட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்குற போது அவங்களுக்கே ஒரு ஃபீல், இந்த பழைய இதெல்லாம் இருக்கான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஓல்டு பேக் மெமரிஸ்லாம் அப்படி அப்படியே மைண்டுக்குள்ளே எடுத்து கொடுத்தாங்க. நம்மளுக்கு செம்மையாக இருந்தது. ஓகே, கண்டிப்பாக நீங்களும் பங்காளி விருந்தை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து ஒரு பங்காளி அவங்க சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. டிஷ் இருக்கட்டும், அவர் சர்வ் பண்ண விதமாக இருக்கட்டும், நமக்கு எல்லாமே செம்மையாக பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்களுக்கு. தேங்க்யூ. இந்த பங்காளி விருந்து லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு பங்காளி அவங்க ஃபேமிலியோட ஒரு ட்ரீட் கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வாங்க, பாய் 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 பாய்.